ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் கேக்யூஎல் பற்றி நம்ம ஓரளவுக்கு இன்டர்மீடியட் லெவலில் எல்லாமே பார்த்துட்டோம். லைக் அக்ரிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, குரூப்பிங் எப்படி பண்ணுறது, நமக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறது, எப்படி ஃபில்டர் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். என்னடா இவ்வளோ பார்த்துருக்கோம், அதே இன்டர்மீடியட் லெவல்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கேக்யூஎல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணால் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் எனக்கு கேக்யூஎல் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் சீக்வல் பேக்ரவுண்டில் இருக்கீங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலன்னா கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்க்ராட்ச்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம எந்த டிலேயும் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபேப்ரிக் போர்ட்டல் வந்தோடனே நமக்கு இப்படி தான் இருக்கும். உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி எனக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போயிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் ஒர்க் ஸ்பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஈவெண்ட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈவெண்ட் ஹவுஸ்க்குள்ளே தான் கேக்யூஎல் இருக்கும். அந்த கேக்யூஎல் யூஸ் பண்ணி தான் நம்ம விண்டோ ஃபங்க்ஷன்ஸை கற்றுக்க போகிறோம். ஓகேவா? என்னடா விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஈவெண்ட் ஹவுஸ்க்கு போறியேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அதுக்குள்ளே தான் நமக்கு கேக்யூஎல் கொரியை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கேக்யூஎல் டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ நான் ஈவெண்ட் ஹவுஸ்ன்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஹவுஸ் அப்படின்றது உங்களுக்கு இல்லைனா லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஈவெண்ட் ஹவுஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி போட்டிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நான் என்னோட ஈவெண்ட் ஹவுஸ்க்குள்ளே போகிறேன். ஈவெண்ட் ஹவுஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க ஈவெண்ட் டேட்டாபேஸ், அதாவது நீங்கள் ஈவெண்ட் ஹவுஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு கேக்யூஎல் டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் அந்த கேக்யூஎல் டேட்டாபேஸில் வச்சிருக்க எல்லா டேபிள்ஸும் ஷோ ஆக ஆரம்பிக்கும். இருங்க, ஷோ ஆகலைன்னா என்ன பண்ணலாம்னா ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். நான் எந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நான் என்னோட விண்டோ கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன். அந்த டேபிள்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு 3 டேபிள் காட்டுது, எம்ப்ளாயிஸ், ப்ராஜெக்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டேட்டாவை எப்படியே பார்க்கலாம். இங்கேயே தெரியும் உங்களுக்கு அந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் என்ன டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். பட் நம்ம இதை பண்ணி பார்க்க போகிறது இல்லை, டேட்டா எப்படி இருக்குன்ற நம்ம கொரி பண்ணி பார்க்க போகிறோம், கேக்யூஎல் கொரி யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஹவுஸ்ன்றது தான் உங்களோட கேக்யூஎல் டேட்டாபேஸோட நேம். அதில் இருக்க 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கொரி டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேக்யூஎல் கொரி எடிட்டருக்குள்ளே இருக்கோம். இப்போ இந்த கொரி எடிட்டருக்குள்ளே இருந்து நம்ம கேக்யூஎல் கொரி மூலிமா இந்த டேபிளில் இருக்க டேட்டாவை பார்க்க போகிறோம். எந்த டேபிளில் இருக்க டேட்டா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த எம்ப்ளாயீஸுன்ற டேபிளில் இருக்க டேட்டாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனா? ஓகே, எங்கே என்னோட கொரி எடிட்டர் காணோம். திரும்பியும் நான் என்னோட கொரி எடிட்டரை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொரி எடிட்டர் வந்துருச்சு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஒரு டேபிளை கொரி பண்ணுறது. ஜஸ்ட் அந்த டேபிளோட நேமை போட்டிங்கன்னா போதும். எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இந்த பைப் சிம்பிளை எடுத்துருங்க. ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாவுமே வந்திருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு விண்டோ ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்ன டைப் ஆஃப் விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்னோட நோட் பேடில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நான் அங்கேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்த என்னோட இந்த டேபிளை இங்கே போடுறேன். இதுதான் எம்ப்ளாயி டேபிள். ஃபைனா? இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் எப்போ நம்ம விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், எதுக்காக விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த எம்ப்ளாயி டேபிளில் இவ்வளோ சேலரி இருக்குது. இவ்வளோ சேலரி இருக்கும்போது யார் ஃபஸ்ட்டு சேலரி, அதாவது யாரோட சேலரி அதிகமோ அவங்களுக்கு தான் ரேங்க் 1. கரெக்டாக 95,000 தான் இதில் இருக்கிறதுலே அதிகம். அதுக்கு அடுத்து யார் அதிகமோ அவங்க ரேங்க் 2. அப்படியே போயிட்டு யாருக்கு இருக்கிறதுலே கம்மி 62,000 எம்மா டேவிஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுக்கு தான் கம்மி. ஸோ அவங்க தான் ரேங்க் 6க்கு வருவாங்க. ஏன்டா ரேங்க் 6னா இங்கே மொத்தமாகவே என்கிட்ட 6 எம்ப்ளாயீஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரேங்க்கை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ரேங்க்குன்ற விண்டோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி டென்ஸ் ரேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 6 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 6 எம்ப்ளாயியில் 2, இப்போ இவங்களோட சேலரி 75,000 வச்சுக்கோங்க. இவங்களோட சேலரி 75,000. இவங்களோட சேலரி 72,000 கிடையாது, இவங்களும் 75,000 தான் சேலரி வாங்கியிருக்காங்க. புரியுதா? அப்போ என்ன ஆகுனா, இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணிவிட்டு
நீங்கள் ரேங்க் யூஸ் பண்ணப்போ என்ன ஆகும்னா அடுத்து யார் அதிகமான சேலரி இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 பேர் இருக்காங்கப்பா, 2 பேர் 75,000 சேலரி வாங்கியிருக்காங்க. இவரோட பேர் ஜோ, இவங்களோட பேர் போ, இவங்களோட பேர் கோ. இவங்க வந்து 65,000 சேலரி வாங்குறாங்க. அப்போ 2 பேருக்கும் ரேங்க் 1 அசைன் ஆகிட்டு இவங்களுக்கு 2 தானே அசைன் ஆகணும். ஏன்னா 2 பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க, ஒரே சேலரி இருக்கவங்க. அடுத்து கோன்றவங்க 65,000 சேலரி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் ரேங்க் வராமல் என்ன பண்ணோன்னா தேர்ட் ரேங்க் போட்டுரும். நீங்கள் வெறும் பிளெயின் ரேங்க் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபைனா? இதுவே நீங்கள் டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வரும்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், இவங்களுக்கு செகண்ட் ரேங்க் அசைன் பண்ணும். ஸோ இதுதான் ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் இருக்க வித்தியாசம். ரேங்க் என்ன பண்ணுன்னா ஸ்கிப் பண்ணிடும். எதை ஸ்கிப் பண்ணுது? இப்போ 2 பேர் சேம் சேலரி வாங்குறாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணிட்டு செகண்ட் ரேங்கை ஸ்கிப் பண்ணிட்டு, ஏன் செகண்ட் ரேங்கை ஸ்கிப் பண்ணிச்சு? ஏன்னா செகண்டாக ஒரு ஆளுக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கை அசைன் பண்ணிடுச்சு. ஏன் அசைன் பண்ணிச்சுன்னா அவங்க 2 பேரும் சேம் சேலரி. அடுத்தவங்களுக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்காம தேர்ட் ரேங்க் போட்டுரும். டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணோம்னா கரெக்டாக இப்போ 2 பேர் ஒரு சேலரி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணிட்டு 2வது ரேங்க்கை தான் அசைன் பண்ணோம். புரியுதா? அடுத்து இருக்கவங்களுக்கு, 3வது இருக்கவங்களுக்கு. ஸோ இதுதான் ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் இருக்க வித்தியாசம். ஜென்ரலாக ரியல் டைமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் யூஸ் பண்ண மாட்டோம், டென்ஸ் ரேங்க் தான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு விண்டோ ஃபங்க்ஷன் இருக்குது கைஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேபிளில் திரும்பியும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது ரோ நம்பர் சொல்லிட்டு ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த விண்டோ ஃபங்க்ஷனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே 6 பேர் இருக்காங்க, 6 பேருக்கும் எனக்கு ஒரு யூனிக்கான நம்பர் அசைன் பண்ணணும். ஃப்ரம் 1லேருந்து அசைன் பண்ணணும், இல்லை 10லேருந்து அசைன் பண்ணணும். அப்படின்னா இப்போ இவங்களுக்கு 10, 11, 12, 13, 14, 15, 16 இப்படி அசைன் ஆகும். இந்த மாதிரி 10லேருந்து எனக்கு இங்கே எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் யூனிக்கான ஒரு ரோக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணணுன்ற போது நீங்கள் என்ன விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்கன்னா ரோ நம்பர் அப்படின்ற விண்டோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு விண்டோ ஃபங்க்ஷன். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, சம் அப்படின்ட்டு ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த சம்முன்ற விண்டோ ஃபங்க்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் சம் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ ரன்னிங் டோட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டொமைனில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ் கேஸஸ் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட 6 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 6 எம்ப்ளாயிஸ்க்கும் நான் சேலரி அசைன் பண்ணியிருக்கேன். அவங்களோட ரன்னிங் டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க எம்ப்ளாயோட சேலரி வந்து 75,000. அடுத்து இருக்க எம்ப்ளாயோட சேலரி எப்படி கேல்குலேட் ஆகும்னா, இந்த 2 சேலரியும் ஜாயின் ஆகி வரும். ஐ மீன் 75,000 ப்ளஸ் 72,000 which is equal to 1,47,000. புரியுதா? இதுக்கு முன்னாடி இருக்க சேலரியும் இந்த கரண்ட் ரோல இருக்க சேலரியும் ஆட் ஆகி தான் உங்களுக்கு ரன்னிங் டோட்டல் வரும். 1,47,000 நீங்கள் வந்திருக்கா. இப்போ இந்த 1,47,000 கூட இந்த 85,000 ஆட் ஆகி உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அது உங்களுக்கு கிடைக்கும். 1,47,000 ப்ளஸ் 85,000 which is equal to சம் வேல்யூ வருமா? இந்த சம் வேல்யூ கூட இந்த 95,000 ஆட் ஆகி இந்த ரோக்கு ஒரு குமுலேட்டிவ் சம் கிடைக்கும். ஸோ ரன்னிங் டோட்டல் இப்படி தாங்க கால்குலேட் ஆகும். உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் தெளிவாக காட்டணும்னா இங்கே பாருங்கள், இந்த ரன்னிங் டோட்டல் இங்கே பார்த்தீங்கன்னா 75,000 இருக்கா. ஃபஸ்ட்டு 75,000 ப்ளஸ் 72,000 ஈக்குவல் டு 1,47,000. புரியுதா? இந்த 1,47,000 ப்ளஸ் 95,000 2,42,000. இப்படி தான் உங்களுக்கு ரன்னிங் டோட்டல் கால்குலேட் பண்ணோம். உங்களுக்கு எல்லாமே ஓவர்வியூ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஓவர்வியூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேங்க்ன்ற ஃபங்க்ஷனுக்கான ஓவர்வியூ பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷனோட ஆக்சுவல் பேர் இன் கேக்வெல், ஆக்சுவல் நேம் இன் கேக்வெல் பார்த்தீங்கன்னா ரோ ரேங்க் மின். ஓகே, இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட ஆக்சுவல் நேம். டென்ஸ் ரேங்க், இந்த ஃபங்க்ஷனோட ஆக்சுவல் நேம் இன் கேக்வெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ ரேங்க் டென்ஸ். அதுக்கப்புறம் ரோ நம்பருக்கு ரோ நம்பரே தான் பேர். கேக்யூஎல் டேட்டா பேஸும் சரி, எஸ்கியூஎல்லையும் சரி, ரோ நம்பருக்கு ரோ நம்பர் பேர். சம்ன்ற ஃபங்க்ஷன் இதுதான் நம்ம குமுலேட்டிவ் சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ரன்னிங் டோட்டல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விண்டோ ஃபங்க்ஷன். இதோட பேர் என்னென்னா ரோ கும் சம் ஐ திங்க். ஓகே, ஸோ இருக்க எல்லா விண்டோ ஃபங்க்ஷனோட பேருமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த விண்டோ ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக கேக்யூஎல் கொரி யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போமா? இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், என்னோட ஈவெண்ட் ஹவுஸில் இருக்க கேக்யூஎல் டேபிக்கு போகிறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் நான் ரேங்க்கு க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபைனா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த காலமை பேஸ் பண்ணி ரேங்க் போடுறீங்களோ அந்த காலமை ஆர்டர் பையில் நீங்கள் கொடுக்கணும் முதல்ல. இதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா, ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இந்த கொரியை மட்டும் ரன் பண்ணுறேன்.
இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், யார் சேலரி அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஃபஸ்ட் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்கவங்களோட சேலரி செகண்ட். இப்போ பாருங்கள் 95,000 சேலரி வாங்குறவங்க தான் ஃபஸ்ட் இருக்காங்க, அடுத்து 85,000. இந்த மாதிரி ஆர்டரில் தான் உங்களுக்கு ரேங்க் கிரியேட் ஆகணும். அப்போ தான் யார் அதிகமாக சேலரி எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரும். அடுத்து கம்மியாக இருக்கவங்களுக்கு செகண்ட் ரேங்க், அதை விட கம்மியாக இருக்கவங்களுக்கு தேர்ட் ரேங்க், இருக்கிறதுலே கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் லாஸ்ட் ரேங்க் வரும். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் பை கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா விண்டோ ஃபங்க்ஷன் நீங்கள் இப்போ தான் போட போகிறீங்க. என்ன பண்ணுவோம், விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க, சேலரிக்கு ரேங்க் போட போகிறீங்க. சேலரி ரேங்க் இஸ் ஈக்குவல் டு ரோ, இங்கே பாருங்கள், ரோ ரேங்க் டென்ஸ், ரோ ரேங்க் மின். ரோ ரேங்க் மின்ன்றது வெறும் ரேங்க்கு. ஸோ இப்போ நமக்கு அதுதான் தேவை. சேலரிக்கு ரேங்க் போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு யார் ஃபஸ்ட்டு சேலரி இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க், யார் செகண்டரி சேலரி இருக்காங்களோ அவங்களுக்கு செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் சேலரி இருக்காங்களோ அவங்களுக்கு தேர்ட் ரேங்க், லாஸ்ட்டு இருக்கவங்களுக்கு லாஸ்ட் ரேங்க் போட்டிருக்கு. ஸோ டென்ஸ் ரேங்க்கும் இதே தான். எனக்கு சேம் சேலரி இல்லைன்றதுனால நான் டென்ஸ் ரேங்க் விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதே அவுட்புட் தான் வரும். இப்போ ஒரு வேளை எனக்கு 3 சேலரி இருக்குது, 2 பேர் ஒரே மாதிரி சேலரி வாங்கியிருக்காங்க, 3ஆவதாக ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணிட்டு இவங்களுக்கு தேர்ட் ரேங்க் அசைன் பண்ணோம். வெறும் ரேங்க், இந்த ரோ ரேங்க் மின்ன்ற ஃபங்க்ஷன். டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணோன்னா அந்த பிரச்சனை வராது. சேமாக வாங்கியிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணோம், 3ஆவதாக இருக்கவங்களுக்கு செகண்ட் ரேங்க் அசைன் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டென்ஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிளில் உங்களுக்கு டென்ஸ் ரேங்க் விண்டோ ஃபங்க்ஷனையும் போட்டு காட்டுறேன். ரோ ரேங்க் டென்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள சேலரி அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஃபைனா? இப்போ உங்களுக்கு ரேங்க்கு பார்த்தாச்சு, டென்ஸ் ரேங்க் பார்த்தாச்சு. அடுத்து ரோ நம்பர் எப்படி போடுறது, ரோ நம்பர். ஓகே, ரோ நம் இஸ் ஈக்குவல் டு ரோ நம்பர். எனக்கு வந்து ஒரு எம்ப்ளாயிக்கும் 10லேருந்து அசைன் பண்ணு ரோ நம்பர் 1 by 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஜஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போதும். 10, 11, 12, 13, 14, 15 அவங்க ஒரு ரோக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க கைஸ், ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர். இப்போது இன்னொரு யூஸ் கேஸ் வரும். எந்த மாதிரியான யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். எனக்கு இப்போ நான் சேலரி வரைக்கும் மட்டும் போடுறேன். இதை எடுத்துகிட்டு இது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன யூஸ் கேஸ்னால், எனக்கு இவ்வளோ சேலரி இருக்குது, எல்லாத்துக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து தானே நீ ரேங்க் போடுற, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், அந்த மாதிரி வேணாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் 1 or 2ல் எனக்கு 2 பேர் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் யார் ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க் அப்படின்றது எனக்கு வேணும். அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, பார்ட்டிஷன் பை அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க எஸ்கியூஎல்ல. ஆனால் கேக்யூஎல்ல வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் பைன்னு எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு கீவேர்ட் கிடையாது. இங்கே ஆர்டர் பையில் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த காலம் கொடுக்குறீங்களோ அவங்க தான் வந்து பார்ட்டிஷன் பை காலம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் போட போகிறேன்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் போட போகிறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ அடுத்து வந்து சேலரி, இந்த சேலரியை பேஸ் பண்ணி தான் நான் ரேங்க் போட போகிறேன். பார்ட்டிஷன் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ஆகணும், ரேங்க் வந்து சேலரி பேஸ் பண்ணி ஆர்டர் ஆகணும். ஸோ எஸ்கியூஎல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுற பார்ட்டிஷன் பை தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பையில் இருக்குது. செகண்ட் ஆர்டர் பை காலம் வந்து ஆர்டர் பை காலம். இன் காமன் எஸ்கியூஎல், இன் கேக்யூஎல் இட் இஸ் தி ஆர்டர் பை காலம். ஓகேவா? இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். அடுத்து இப்போ நம்ம விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட ஆரம்பிச்சிடலாம். எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக போயிட்டு என்னோடய விண்டோ ஃபங்க்ஷனை நான் போடுறேன். ரோ நான் இப்போ டென்ஸ் ரேங்க்லேருந்தே போகிறேன். உங்களுக்கு ரேங்க்குக்கும் டென்ஸ் ரேங்க்குக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு நான் சேலரி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ரேங்க் போட்டிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்ட்டிஷனை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க கைஸ், பார்ட்டிஷனை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க. பட் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரோவில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி கரண்ட் ரோவில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியோட மேட்ச் ஆகக்கூடாது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீவியஸ் ரோவில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி நாட் ஈக்குவல் டு கரண்ட் ரோவில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 101க்கு எனக்கு யார் ஃபஸ்ட் ரேங்க்கு, ஜான்டோ. ஏன்னு பார்த்தோன்னா அவங்க 75,000 வாங்குறாங்க. 101ல் செகண்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா, அவங்க வந்து 72,000 வாங்குறாங்க. சிமிலராக 102ல் யார் ஃபஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க், 103ல் யார் ஃபஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி ரேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். எது பார்ட்டிஷன் காலமாக வச்சோம், நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியா தான் பார்ட்டிஷன் பை காலமாக வச்சுருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க்,
இதில் ரோ நம்பர் இந்த 3 விண்டோ ஃபங்க்ஷனும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பார்ட்டிஷனை வந்து இந்த 3 விண்டோ ஃபங்க்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ இது புரியல, இந்த பார்ட்டிஷனே ஏன் நீ போட்டிருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிட்டு போய் என்னோட குட் நோட்ஸில் போடுறேன். குட் நோட்ஸில் போட்டுட்டு உங்களுக்கு நான் இதை இன்னுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிஷனாக கொடுத்த காலம் எது, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்குல்ல, இந்த காலமாக தான் நம்ம பார்ட்டிஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஹைலைட் பண்ணுறேன். இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலம் பார்ட்டிஷன் காலம், இது வந்து ஆர்டர் பை காலம். ஸோ இதை நான் மேலே போடுறேன். பார்ட்டிஷன் பை காலம், இது வந்து ஆர்டர் பை காலம். ஓகேவா, விண்டோ ஃபங்க்ஷனில். இப்போ இங்கே ரோ ரேங்க் டென்ஸில் சேலரி வச்சு ரேங்க் போடுன்னு சொல்லிட்டோம். இந்த ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி நாட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ரோவை எக்ஸாம்பிளாக எடுங்க. இந்த ஃபஸ்ட் ரோவோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன 101. இதுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு ரோ, இவன் தான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி. ஸோ போய் ஃபஸ்ட் ரேங்க்கு அசைன் பண்ணிட்டு வந்துடும். எப்படி ஃபஸ்ட் ரேங்க் அசைன் பண்ணோம்னா, சேலரியை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் போட்டு வச்சிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக யார் அதிகமான சேலரி வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் ரோவில் ப்ரெசென்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க்கை அசைன் பண்ணிடும். இப்போ அடுத்து வந்தீங்கன்னா இந்த 101ன்றது கரண்ட் ரோ. இந்த கண்டிஷன் பாருங்கள், ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி, இதுக்கு ப்ரீவியஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி 101. ஸோ 101 கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நாட் ஈக்குவல் டு கரண்ட் ரோல என்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஐடி 101 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் இல்லை, ஏன்னா 101 ஈக்குவல் டு 101ல இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இந்த விண்டோ ஃபங்க்ஷன் என்ன நினைக்கோன்னா, நம்ம இந்த 101ன்ற பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இன்னுமே இருக்கும், இந்த 101ன்ற பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இன்னும் இருக்கும். ஸோ அடுத்து யார் இருக்கானோ அவனுக்கு போய் செகண்ட் ரேங்க் அசைன் பண்ணு, ஏன்னா நம்ம இங்கே ஆர்டர் பை சேலரி இன் டிசைனிங் ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ அதுவே நீங்கள் அடுத்த ரோ போகிறப்போ இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி 102, அதாவது இங்கே இருக்க பாருங்கள், இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 102 ப்ரீவியஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி நாட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து கரண்ட் ரோ இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி. இங்கே என்ன இருக்குது, கரண்ட் ரோவில் 102 இருக்குது. 102 நாட் ஈக்குவல் டு அதுக்கு மேலே என்ன இருக்குது, 101 இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் புது பார்ட்டிஷனுக்குள்ளே வந்திருக்கீங்கன்றது விண்டோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு தெரிய வந்துட்டு அந்த பார்ட்டிஷனுக்கு ஃபஸ்ட் ரேங்க், புரியுதா, அசைன் பண்ணோம். இப்போ அதுவே நீங்கள் அடுத்த ரோக்கு போகிறீங்க, திரும்பி 102 இருக்குது. ஸோ 102 நாட் ஈக்குவல் டு 102வா, இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் சேம் பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இருக்கீங்க, செகண்ட் ரேங்க்கை அசைன் பண்ணிட்டோம். சிமிலராக 103ன்ற பார்ட்டிஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்படி தான் அசைன் ஆகும், புரியுதா. ஸோ விண்டோ ஃபங்க்ஷன்ஸில் பார்ட்டிஷன் பை எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம என்னென்ன விண்டோ ஃபங்க்ஷன்ஸை தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ போனீங்கனாலும் உங்களுக்கு ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் வச்சு கொஸ்டின்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ நீங்கள் இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு டேட்டா பிரீக்ஸ் நோட் புக்ஸ்லேயுமே வரும், எஸ்கியூஎல்லையுமே வரும், எல்லாத்துலேயுமே வரும் கைஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம், ரோ கும் சம். இந்த விண்டோ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ரன்னிங் டோட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விண்டோ ஃபங்க்ஷன் தான் இந்த ரோ கும் சம். இந்த நார்மல் எஸ்கியூஎல்ல இதை எப்படி சொல்லுவோன்னா, வெறும் சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் போயிட்டு அந்த டேபிளை மட்டும் ஆர்டர் பை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களோட நெட்வொர்க்கை பொறுத்து இந்த கொரியோட எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு நெட்வொர்க் எரர்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட்டில் காட்டும். பட் அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பயந்துடாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி ஆக தான் செய்யும். பார்த்தீங்களா, நெட்வொர்க் எரர்னு வருது, இந்த கொரியை திரும்பி ரன் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்துருச்சுல்ல, அவுட்புட் வந்துருச்சுல்ல. ஸோ என்ன எரர் வரும்ன்றது உங்களுக்கு டே பை டே எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கெயின் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் சம்மு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன விண்டோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், ரன்னிங் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. ரன்னிங் டோட்டல் ஈக்குவல் டு கும்
ரோ கும்சம் ஓகேவா. எதுக்கு கிரியேட் பண்ண போகிறோம்? சேலரிக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 75,000 இருக்கா, அடுத்து 75,000 + 72,000 1,47,000 1,47,000 + 95,000 2,42,000. சிமிலராக இப்படி ஆட் ஆகிட்டு லாஸ்ட் இங்கே 3,95,000 வருமா, அது கூட இந்த 62,000 ஆட் ஆகி 4,57,000 வந்திருக்கு. சிமிலராக இங்கேயுமே நீங்கள் பார்ட்டிஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரோ ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி நாட் ஈக்குவல் டு கரண்ட் ரோ ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஐடி. இது நம்ம ரேங்க்கு டென்ஸ் ரேங்கில் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் தான் கைஸ். ஸோ கேக்யூஎல்ல பார்ட்டிஷன் பைன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இல்லை, அவ்வளோதான். பட் அதுக்கான ஃபீச்சரை அவங்க வேற ஒரு பேரில் கொடுத்துட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ போனோன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்களோட சேலரி ஃபஸ்ட்டு வந்துடும், குமுலேட்டிவ் சேலரி அடுத்து வரும். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கவங்களுக்கு அவங்களோட குமுலேட்டிவ் சம் ஆஃப் சேலரி அவங்களோட சேலரி மட்டும்தான். செகண்ட் ரோவில் இருக்கவங்களுக்கு குமுலேட்டிவ் சம் ஆஃப் சேலரி வந்து அவங்களோட சேலரி ப்ளஸ் அவங்களுக்கு ப்ரீவியஸ் ரோவில் இருக்கவங்களோட சேலரி ஆட் பண்ணி வரும். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எட்ஜ் கேசஸ் ஆர் யூஸ் கேசஸ் அடிக்கடி வரும். உங்களுக்கு குமுலேட்டிவ் சம்மை கேல்குலேட் பண்ணி உங்களோட விஷுவல் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டிபார்ட்மெண்ட் 101 பார்ட்டிஷனில் ஃபஸ்ட்டு ஜான் டோ இருக்காங்க, அவங்களோட சேலரி 75,000. ஸோ குமுலேட்டிவ் சம்மும் 75,000 தான். அடுத்து சாரா லீ இருக்காங்க, அவங்களோட சேலரி 72,000. பட் குமுலேட்டிவ் சம் எடுக்கிறப்போ இந்த 72,000 ப்ளஸ் அவங்களோட ப்ரீவியஸ் சேலரியான 75,000 ரெண்டுமே ஆட் ஆகி 1,47,000 சொல்லிட்டு வரும். இந்த பார்ட்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பார்ட்டிஷன் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை எனேபிள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, 102 டிபார்ட்மெண்ட்குள்ளே போவோம். அதில் ஃபஸ்ட்டு சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 95,000. அதுதான் குமுலேட்டிவ் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு சேலரி ஃபார் டிபார்ட்மெண்ட் 102. அடுத்த சேலரி 85,000 இருக்குது. இந்த 85,000 போயிட்டு இந்த 95,000ஓட ஆட் ஆகி குமுலேட்டிவ் சம் வந்து 1,80,000 சொல்லிட்டு வரும் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்க்கு, ஐ மீன் இந்த பர்டிகுலர் பார்ட்டிஷனுக்கு. இப்போ உங்களுக்கு விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.